கொழுப்பு உணவுகள் நல்லதா கெட்டதா? எப்படி அதுக்கு கெட்டதுன்னு சொல்லி ஒரு பேர் வந்தது, வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ 1960s அண்ட் 70sல பார்த்தீங்கன்னா லிப்பிட் ஹைப்போதசிஸ், அதாவது கொழுப்பு உணவுகள் எடுக்கிறது தான் வியாதிகளுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் வச்சுட்டு அதற்கான டேட்டாவை தேடுறாங்க. அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ்ல இருக்கிற ஃபேக்ட் எல்லாம் எடுத்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. ஸோ ஃபேட் அதிகமா எடுக்கிறதும் அதுல இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமா எடுக்கிறதும் அதற்கு முக்கியமான காரணம். ஸோ நீங்கெல்லாம் உணவுல கொழுப்பு சத்தை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஃபேட் ரெஸ்ட்ரிக்ஷன் எரா, அதாவது ஃபேட் உணவை குறைக்க சொல்லி ஃபாலோ பண்ற எரா ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவு வருஷத்துக்கு? நெக்ஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்க்கு. அதோட ரிசல்ட் எடுத்து பார்த்தா முன்ன விட ஒபிசிட்டி ரேட் அதிகமாயிருக்கு. 40% இந்த ஒபிசிட்டி 60%, 65% அதிகமாயிருக்கு. ஏன்னா ஃபேட்டி உணவை தவிர்த்தா என்ன பண்றாங்க மக்கள்? கார்போஹைட்ரேட்டை அதிகமா எடுத்துக்கிறாங்க. ஸோ முன்னாடி ஒரு 50-60% எடுத்துக்கிட்டு இருந்த கார்போஹைட்ரேட் உணவை இப்ப சேர்த்து எடுத்துக்கிறாங்க, 70-80% எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி அதிகமாகுது. மேலும் இருதய நோய்களோ மற்ற நோய்களோ குறையவே இல்லை. ஸோ 2000 இருந்து என்ன பண்றாங்க? திரும்ப சொல்றாங்க பேலன்ஸ்டு டயட் போங்க, ஃபேட்டும் ஒரு 30% எடுங்க, புரோட்டீன் எடுத்துக்கோங்க, கார்போஹைட்ரேட்டை ஒரு 50% மேல எடுத்துக்காதீங்க, இல்ல மேக்சிமம் ஒரு 60% மேல எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்களுக்கு இன்னும் அந்த பழைய பயம், ஃபேட்னா கெடுதல், ஃபேட்னா ஹார்ட் அட்டாக் வந்துருங்கிற ஒரு பயம் இருக்குது. அது உண்மை அல்ல. ஸோ நீங்க ஹெல்தி ஃபேட் எடுத்துக்கிறதுக்கு தயங்காதீங்க. வெறும் கார்போஹைட்ரேட் மட்டுமே உணவுல எடுத்துக்காதீங்க. உங்க உணவுல கார்போஹைட்ரேட்டும் இருக்கணும், புரோட்டீனும் இருக்கணும், ஃபேட்டும் கட்டாயமா இருக்கணும். அதுல நீங்க தவிர்க்க வேண்டியது பர்டிகுலர்லா இண்டஸ்ட்ரியலைஸ்ட் டிரான்ஸ் ஃபேட், இல்லைன்னா ப்ராசஸ்டு மீட், ப்ராசஸ்டு ஃபேட், அதை நீங்க கட்டாயம் தவிர்க்கணும். ஹெல்தி ஃபேட்ஸை நீங்க தவிர்க்கிறதால உங்களுக்கு ஒரு பலனும் கிடையாது, அதை விட கெடுதல் தான் சேரும். ஏன்னா நீங்க அதிகமா கார்போஹைட்ரேட்டை எடுத்துட்டு இருப்பீங்க.